ஹாய் கைஸ், ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கைஸ். நான் தான் உங்கள் ராஜு. இந்தியன் பெட்ரோல் பங்க்ல மட்டும் பெட்ரோல் மட்டும் பண்ணிட்டு ஒரே ரோடு தான் பிடிச்சி போயிட்டே இருக்கலாம் கைஸ். நான் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு ஸ்னேகிதன் பீச். அந்த பீச் அங்கே தான் போகிறேங்க. இங்கே தாங்க இந்த பீச்சு என்னன்னு தெரியல, ஏதோ போகணும்னு தோணுச்சு. இன்றைக்கி சண்டே வேறீங்களா, ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஒரு சின்ன ஜாலி ட்ரிப் மாதிரி இது பாருங்க. மக்கள் சருன்னு வராங்க பாருங்க. நம்மளே இங்கே பார்த்து போகணும். அங்கே பாருங்க, யார் இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. நம்மளே நம்ம ரோட்டில் பார்த்து போயிட்டே இருக்கணும். இங்கே அவங்கெல்லாம் இல்லை, நம்ம ஒழுங்காக போனாதே கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி ஒன்றுமே ஆக முடியாதுங்க. இண்டிகேட்டரே கிடையாது தலைவா, இண்டிகேட்டரே கிடையாது. இண்டிகேட்டரும் வாழ்க்கையில் நான் போடுவேனான்ற மாதிரி இருக்கார் அவர். வயசு ஏறுறாரு. இந்த வயசு ஏறி விட்டுருவோமா இல்லை நம்ம ஏறிடுவோமா? ஏன்னா அவர் ஏறட்டும், பொறுமையாக போகலாம். இந்த பாருங்க நியூஸ் ஆகிட்டாங்க. பின்னாடி வர ஒரு கார் வர வருது. ஏறுப்பா. என்னப்பா நீ என்னப்பா, உனக்கு தான் வழியே விடுறேன் நான். என்ன நீ பார்த்தா என்னப்பா, என்னை பார்த்து என்ன பண்ண போகிறேன்? என்ன பார்க்குறீங்க? மீட்ரு தப்பாக விட நினச்சிட்டு இருக்காங்க. மீட்ரு கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சுங்க. அது மலையில் நிப்பாட்டி தண்ணி, மழை தண்ணி வந்து மீட்டரில் பட்டுருச்சு. பட்டோடனே மீட்ரு அப்படியே ஃபுல்லாக இதாகிடுச்சுங்க. வாய்ஸ் பார்த்தீங்களா? இப்போ போகிறப்ப பார்த்தாங்க, கேமரா மாட்டேன் நான் மாட்டிகிட்டு இருந்தேன், பார்த்தாங்க. சரி நான் அப்படி எதுவும் சொல்லிக்கல, அப்படி போயிட்டேன். அப்படியும் என்னென்னா ரீல்ஸ் போடுறதுக்காண்டி வீடியோ எடுக்க வந்துருக்காங்க. அவங்க தூக்கி வச்சுருக்காங்க வாய்ஸ். கண்ட்ரோல் ரீச் பண்ணி வச்சுங்க. எங்கே எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியுங்களா போகிறதுக்கு? 122 கிலோமீட்டர் அந்த பீச்சுக்கு. நான் கோயம்புத்தூர்ல விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேங்க. அது ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சுங்களா, நசனு அவங்க வேறு ஆறுன்னு வேறு உயிர் கொடுத்துட்டே இருக்காங்க. எனக்கு பிடிக்க மாட்டேது. அதுவும் இல்லாமல் கேமரா மாட்டோன்னா ஹெல்மெட் ஃபுல்லாக கீழே இறங்கிடுது வீட்டுக்கு. அப்படியும் அது ஒரு பிரச்சனையாக இருக்குங்க. அதனால கோயம்புத்தூர்ல தான் நான் போட்டு பண்ணேன். இந்த பிரிட்ஜு வேறு ஏறணுங்களா, பிரிட்ஜ் அப்படியே ஒரு இதாகிடுச்சுங்க. பாருங்க இங்கே பாருங்க, அது என்ன கோயில் தெரியல கைஸ். யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்டை பண்ணுங்க. அது என்ன கோயில், என்ன இடம் எனக்கு தெரியல. ஏன்னா நானே ஊருக்கு பூசிட்டேன். நான் ஒரே ரோட தான் பாலக்கோடு வந்தேன். ஆனால் ரொம்ப உள்ளதான் சுத்த கிடையாது. நான் சும்மா லைட்டாக நேரம் லைட்டாக மட்டும் பார்த்துட்டு லைட்டாக வந்துட்டேன். ஏன்னா நான் பார்த்தீங்களே, வாங்க 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 எல்லாருக்கும் வாங்க, நேராக வாங்க. நடக்கணும் ஒன்றும் எடுக்கிறேன், வந்து எடுக்கிறேன். மாப்பிள்ள வழி விடுவாரா? மாப்பிள்ள வணக்கம். மாப்பிள்ள கொஞ்சம் ஏதாவது பார்க்க முடியுமா? இல்லை இல்லை போயிட்டே இருக்குன்ற மாப்பிள்ள. இது என்ன திருவண்ணாமலை கோயம்புத்தூர் இங்கிட்டு நேராக ஏதோ வந்துச்சு. சாரி வரன்ட்டேங்க, என்னன்னு தெரில. என்னாலே நீ வேகமாக போனாலும் எனக்கு மீட்டர் ஒர்க் ஆகாது, சுத்தமாக ஒர்க் ஆகுது. ஏன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு மீட்டர். நான் மீட்டர் வர மாற்றேங்க. ஏதாவது லோ ப்ரைஸில் ஏதாவது மீட்டர் இருந்துச்சுன்னா எனக்கு ஏதாவது சஜஷன் பண்ணுங்க. மீட்டர் மாற்றணுங்க. இப்போதைக்கு வச்சு நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் கைஸ். நான் இந்தியன் பெட்ரோல் பார்த்தேன். இந்தியன் பெட்ரோல் பங்கில் ஒரு 300 பெட்ரோல் போட்டேன். அப்படியே அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். உங்களுக்கு கூட கைஸ் வர வழியில் செக் போஸ்ட் ஆள் பிடிச்சிட்டாங்க. தயவுசெய்து நம்ம செக் போஸ்ட் ஒன்று இருக்காங்கண்ணே. கரெக்டாக நம்ம கோயம்புத்தூர் தாண்டி ஒரு முதல் செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டில் எதுவும் இது பண்ண கிடையாது. ரெண்டாவது செக் போஸ்ட்டில் கேரளாக்காரங்க தான் இருக்காங்க. அவங்க செக் போஸ்ட், அது கேரளா செக் போஸ்ட் தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. தயவுசெய்து பாய்ஸ் தேவையில்லாத பொருள்களை அவாய்ட் பண்ணிடுங்க. எட்டு வந்துடாதீங்க, எதுவும் எட்டு வந்துடாதீங்க. ஜாலியாக ட்ரிப்பு போகிறீங்களா, ஜாலியாக போங்க. தயவுசெய்து தேவையில்லாத பொருட்கள், தேவையில்லாத எதையும் எடுத்து யூஸ் பண்ண வேண்டாம். எட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இங்கே செக் பண்ணுறது பலமாக செக் பண்ணுறாங்க. அப்படியே ஒருத்தர் உள்ள போட்டுருவாங்க. அப்படியே அவ்வளோதான் பாய்ஸ். நான் சொல்கிறது கொஞ்சம் இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை. அது ஒன்று பாய்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னங்கன்னா, கேமரா இருக்குங்க அங்கே ஒரு தெரியுதுங்களா மேலே. அந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீடு வந்துச்சுங்கன்னா அப்படியே உடனே ஃபைனு, ஸ்பாட் ஃபைனு. ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ், ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு ஃபைன் வந்துச்சுன்னா கட்டிதான் ஆகணும். ஏன்னா ஓவர் ஸ்பீடு. வரவு ஜாலியாக வாங்க, ஜாலியாக வந்துட்டு ஜாலியாக ஊர் சுற்றுங்க, ஜாலியாக இது பண்ணுங்க. இப்போ தாங்க எனக்கு பிடிச்சவங்க போலீஸ்காரங்க. நான் என்ன பண்ணுறாங்க, என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்ன இந்த மாதிரி
சோலோ ட்ரிப் கேட்டேன். ஆமாங்க சோலோ தான் நான் போகிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் கைஸ். ரைட்டு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க. நான் முதல்ல ஸ்நேகிதன் பீச் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கும் அந்த கேமரா தான் சொல்கிறேன் நான். ஏன்னா கேமரா பார்த்தேன்னு சொன்னேன் அப்படியே பண்ணிட்டேன் ஸ்பாட் போயின்னு யோசிக்கவே மாட்டேன். 103 கிலோமீட்டர் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடலாங்க. 103 கிலோமீட்டர் வருங்க. புதுசாக யாராவது சேனலுக்கு யாராவது வந்தாங்கன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாவில், யூடியூப்பில் எல்லாத்துலேயும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் கைஸ். உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும் கைஸ். ஸோ இதுக்கப்புறம் நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்நேகிதன் பீச் கிட்டே வந்து நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஏன்னா ஸ்டோரேஜ் இஷ்யூங்க, கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டா தாங்க இப்போதைக்கு. கைஸ் இந்த டனல் பார்க்குறதுக்காண்டி கைஸ் நான் ரொம்ப தூரமாக வந்து நான் கடைசியில் டனலில் நான் பார்த்தேன் கைஸ். இந்த டனலுக்குள்ளே போகிறேன். அப்பா வேறு மாதிரிங்க டனல், இது பயங்கரமாக இருக்குங்க. இது உண்மையிலேயே இப்படிலாம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை நான். சரியான ஃபீலிங்ஸ் உண்மையிலேயே வந்து டனலுக்குள்ளே வந்து ஏதோ நம்ம அந்த லே லடாக்கில் அந்த பக்கம் போகிறப்போ டனல் இருக்குங்களா அந்த மாதிரி இருக்குங்க. இது ரொம்ப அந்த மாதிரி மீன்ஸ் இல்லை ஒரு, ஆனால் அந்த மாதிரி ஃபீல் கிடச்சிச்சு எனக்கு. எல்லோரும் தயவுசெய்து இந்த டனலை வந்து பாருங்கள். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து திருச்சூர் போகிற ரூட்டில் இருக்குது இந்த டனல். எல்லோரும் வாங்க கைஸ், கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரிப் போட்டு பாருங்கள். அந்த ஸ்நேகிதன் பீச் வர வழியே தான் இது எல்லாமே இருக்குது கைஸ்.